அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுக்கான இரவு நேர தேவனுடைய வார்த்தை யோவான் 15:5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, கர்த்தரே திராட்சடியாக இருந்து நாம் அனைவரும் கொடிகளாக இருந்து கனிகளை கொடுக்க வேண்டும். கனியானது அன்பின் கனியாது. கலாத்தியர் 5:22 23 சொல்கிறது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட கனிகளை நம் வாழ்க்கையில் இருந்தால் நாம் வேண்டுவதை பெறலாம். கர்த்தர் நிச்சயமாகவே நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அற்புதங்களை செய்வார். அந்த அற்புதமான கனிகளை தான் தேவன் விரும்புகிறார். நாம் கனி கொடுக்கிற மரமாக வளர வேண்டும். கனி கொடு மரமாக மற்றவர்களும் அந்த அன்பை பகர வேண்டும். கர்த்தருடைய அன்பை, கர்த்தருடைய சாந்தத்தை, கர்த்தருடைய தயவை, கர்த்தருடைய நற்குணத்தை நாம் பிரதிபலிக்க வேண்டும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஸ்தோத்திரங்கத்தாவே, நாங்கள் தகப்பனே, நீ திராட்சடியாக இருந்து நாங்கள் கொடிகளாக இருந்த தகப்பனே இயேசுப்பா, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும் அப்பா. ஸ்தோத்திரங்கத்தாவே, நன்றி ராஜா. எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, சபையை ஆசீர்வதிங்க ராஜா இயேசுப்பா. நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக செய்கிற தேவனப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரங்கத்தா. வேலை தேடி கொண்டிருக்க சகோதர சகோதரிக்கு நல்ல வேலை கிடைக்க செய்யுங்க ராஜா. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கின்ற சகோதரிமார்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேனப்பா. ஸ்தோத்திரம். பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர கிருபை தாங்க ராஜா. ஸ்தோத்திரங்கத்தாவே. ஆண்டவரை, பெற்றோர்களை கனப்பணிகளை பிள்ளைகளாக மாற வேண்டும் அப்பா. ஆண்டவரை, கனி கொடுக்கிற பிள்ளைகள் மாற வேண்டும். நல்லா படிப்பில் ஞானத்திலும் அறிவிலும் வளத்திலும் ஆண்டவரை, தேவ சமாந்திர, தேவ தயவில், மனித தயவில் வளர கிருபை தாங்க ராஜா. ஸ்தோத்திரங்கத்தாவே. ஊழியத்தை ஆசிரியங்க. ஊழியம் செய்கிறவளை தகப்பனை எப்போதும் உடைய பாதுகாப்பு இருக்கட்டும் அப்பா. ஸ்தோத்திரங்கத்தாவே. நீ முந்திருக்கிற பணிவிடுத்துவரை கொண்டு எங்கள் எல்லோரையும் பாதுகாத்து வழி நடத்துங்க. உம்முடைய ராஜ்யத்துக்கு ஆண்டவரே இயேசுப்பா பங்கு கொள்ள, உம்முடைய ராஜ்யத்துக்கு ஆண்டவரே, உம்முடைய ரகசிய வரவு இப்போ ஆண்டவர் நாங்கள் எல்லோரும் எடுத்துக்கொள்ள எங்களை ஒவ்வொருத்தரையும் தகுதிப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்தி உண்மை போல எங்களை மாற்றுங்க ராஜா. உதயகான மகிமை யாவையும் இயேசு கிறிஸ்து சொல்லுக்கே செத்துக்கிறேன். மீட்பெறும் ரட்சகமாக்கிற இயேசு கிறிஸ்து இன்பநாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமீன்.